அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் கொண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறை உறவில் நாம் ஒன்றித்திருக்கிறோம் என்று சொல்லப்படுவதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்னுடைய பார்வையிலே மனிதர்கள் மன்னிப்பின் உறவிலே நடைபயிலுகின்ற பொழுதுதான். மனித உறவு இல்லாமல் இறைவனோடும் அல்ல இறைத்தன்மையோடும் நாம் உறவில் இருக்கிறோம் என்று சொல்வது பேஷத்தனம் என்பது நம்முடைய பார்வை. பர்மாவில் ஒரு இனம், ஒரு பழங்குடி இனம் வாழ்கிறாங்க. யார்கிட்டையாவது சண்டை போடுவதாக கனவு கண்டால் கூட மறுநாளே போய் தங்கள் கைகளில் பூக்களை வைத்து அவற்றை அவர்களிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்பார்களாம். காரணம், மனித உறவு உடையாமல் இருக்கணும் என்கிறதா. இன்னைக்கு நம்ம கனவுல தான் நம்ம சண்டையும் போடுறோம். எப்படா கோல் முட்டலாம் என்று கனவுல கூட இன்னைக்கு நம்ம திட்டம் போடுற அளவுக்கு நம்ம இருக்கோம். யாரை உதைக்கலாம், யாரை வதைக்கலாம், யார்கிட்ட குண்டனி கோல் சொல்லி மூட்டி கொடுக்கலாம், இது கனவுலே கூட நடக்குது. நேரில் மட்டும் இல்லை, கனவுலே நடக்குது. நீக்ரோ மக்கள் வருடத்திற்கு 2 முறை ஒன்றாக அனைவருமே கூடுவார்களாம். அந்த நாளில் யார் யாரை வேண்டுமென்றாலும் வெளிப்படையாக பேசி தங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம். நமது பண்பாடுபடி பார்த்தோமானால் நண்பர்கள் சந்திப்பு இவையெல்லாம் இந்த மண்ணிலே இருக்கின்ற உறவை வலுப்படுத்தவே. வருடத்திற்கு 2 முறை வேண்டாம், வருடத்திற்கு 1 முறையாவது சேர்ந்து பேசுறது வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லதில்ல. இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இதைத்தான் கொஞ்சம் அழுத்தி பேசுகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. மனித உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய வகைகளை, காரணிகளை நமக்கு சொல்லித்தாரார். ஏனென்றால் பரிசேயர்களின் மத்தியிலே ஒரு கோட்பாடு காணப்பட்டதாம். அதாவது எல்லா மனித ஞானிகளாக, கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக தங்களே உயர்த்தி பார்த்தார்களாம். அதாவது இறை உறவுக்கு தாங்களே இணைப்பு பாலம் என்ற கண்ணோட்டத்திலே வாழ்ந்தார்களாம். ஆனால் அடிப்படையான மனித உறவை கட்டி எழுப்ப மறந்து விட்டார்கள். அதனால தான் இயேசு சொல்கிறார், மனித உறவை சரி செய்யாமல் இறை உறவை கட்டி எழுப்ப முடியாது என்ற பாடத்தினை புகட்டுகிறார். நம்மள சில பேர் ஒன்று தெரியுமா, இந்த கோயிலையே காம்பவுண்டே சுற்றி வருவாங்க, சாமியாரையும் சிஸ்டரையும் சுற்றிட்டே வருவாங்க. இங்கே என்ன நினைக்கிறாங்க, சுற்றுறது பெருசு இல்லை. நம்ம சாமியாரையும் கோயிலையும் குறிச்செடி சுற்றிட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்பான், நம்ம ரொம்ப கடவுளோட ரொம்ப நெருங்கி இருக்கிறோன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் இதில்
மிக ஆழமாக சென்றால் எது உண்மை என்று புரியும். அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதும் நமக்கு இப்பொழுது தெரியும். தவக்காலத்தில் பயணிக்கிற நாம் நம்முடைய மனித உறவுகளை கொஞ்சம் பார்ப்போமே. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கேலி பண்ணுறது போல போடுவாங்க. மாமியார் மருமகள் அல்லது மாப்பிள்ளை கொழுந்தியா மனைவி மாமியார் இப்படியெல்லாம் உறவுகளை கொஞ்சம் கொச்சைப்படுத்துவது போன்றே வெளிப்படையாக போடுவது எனக்கு என்னவோ அது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அது உண்மையாக இருந்தாலும் கூட ஒரு புனிதமான உறவுகளை பற்றி ஏன் இப்படி நையாண்டி செய்கிறார்கள்? கணவன் மனைவி புனிதமான உறவு, நிச்சயமாக மன ஒத்து போகலைன்னா அங்கே வாழ்க்கை இல்லை, அது ஒரு நரகம் போல மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல, நிறைய குடும்பங்கள் ட்ரை பண்ணுறாங்க. கணவன் மனைவி அந்த நட்புகள் திசை மாறி போகும்போது சேர்ந்து வாரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சியை பாராட்டுகிறோம், கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். முயற்சி எடுக்காமல் இருக்கின்றவர்களை பற்றி தான் நினைப்ப கவலை. முயற்சியே எடுக்காமல் அந்த மனித உறவுகளை தோற்று போவது நியாயமாக இருக்காது. தவறுகள் செய்வாங்க, குற்றங்கள் செய்வாங்க, பாவங்கள் செய்கிறாங்க, இல்லைன்னு இல்லை, இருக்குது, நடக்குது. நம்ம கண் முன்னாலேயும் செய்கிறாங்க, பின்னாலேயும் செய்கிறாங்க, முதுக பின்னாலேயும் செய்கிறாங்க. தவக்காலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம், சுத்திகரிப்பு செய்து பார்ப்போம். மனித இறை உணர்வு உறவு எப்படி இருக்கிறது? மன்னிக்கிற ஒரு போக்கு, மன்னிப்பை கேட்குற ஒரு போக்கு. அமெரிக்காவில் ஒரு கேம்பெயின் பார் பர்க்வின்ஸ் ரிசர்வ்ஸ் என்ற பெயரில் ஒரு ரிசர்ச் நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவில் மன்னிக்கின்ற மனிதர்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் மனதிலும் நலமாக இருக்கிறார்கள் என்று செய்தி. அதுபோலத்தான் ஏல் மெடிக்கல் பல்கலைக்கழக ஆய்வுகளும் மன்னிக்கின்ற குணம் உள்ளவர்களுக்கு புற்றுநோய் வர வாய்ப்புகள் மிக குறைவு என்று கூறுகிறது. இன்னைக்கு புற்றுநோய் அதிகமாக காரணம் ஒருவேளை நான் பாவசீகத்தை நம்ம ஒப்புரல் அருள் அடையாளம் அவருடைய புனிதத்தை மறந்து விட்டோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா தப்பா நினைக்கிறாங்க. மிக புனிதமான ஒரு அடையாளம் அது, அருள் அடையாளம், ஒப்புரவு திருவள் சாதனம். எடுத்தெடுப்பில் சொல்றது என்ன, சாமியார்கிட்ட போய் என்ன சொல்றது, பாவத்தை சொல்றது, அவன் யோக்கியனா அவன், ஏன்னா நேரே கடவுள்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு. இது ஒரு வகையான ஒரு எக்ஸ்கியூஸ் போறதா எனக்கு தோணுது. சரி, சாமியார்கிட்ட சொல்ல வேண்டாம், கடவுள்கிட்ட நேரம் சொல்லு, அதுவும் இல்லை. சரி, என்னிட்ட சண்டை போட்டா அவரோட சண்டை போட்டா அடுத்தவட சண்டை போட்டா அங்கேயே போய் மன்னிப்பை கேளு, அதுவும் இல்லை. யாரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்களாம், கண்ணுக்கு தெரிகிற ஆட்கள்கிட்ட பேச மாட்டாங்களாம். இது என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதனால் இன்றைக்கு நாங்கள் அடிப்படையில் வலியுறுத்துவதெல்லாம் இந்த நாட்களில் ஒப்புரவு அருளடையாளத்தை மாதத்துக்கு ஒரு முறையேனும் செய்து பார்ப்போம். நிச்சயமாக வாழ்வு மலரும் என்பதுதான் ஒரு சந்தோஷமான செய்தி, நம்பிக்கையான செய்தி. மன்னிப்பு என்பது கோழைத்தனம், அது கையாலாகாதவருடைய ஆயுதம் என்று சொல்லப்படுவது என்ற சூழலிலே மன்னிப்பதால் உடலும் உள்ளமும் நலமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மருத்துவ ஆய்வு கூடங்கள் கூறுகிறதே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? இயேசு கொஞ்சம் அதை விட தாண்டி போறாருப்பாங்க. நாம் பிறரோடு மன தாங்கலோடு மன்னிக்க முடியாதா? இதயத்தோடு கொண்டு வரக்கூடிய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். இது ஒரு மாற்று சிந்தனை, ரைட்? யூதனுக்கு இன்னொரு யூதன் அடுத்தவன் என்ற கண்ணோட்டத்தில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். மற்ற மனிதர்கள் யாவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் இயேசு மன்னிக்கக்கூடிய மனம்தான் கடவுள் முன் வாசனை தரும், ஜொலிக்கும் என்ற சிந்தனை கற்றுத்தருகிறார். நாம் மற்றவர்களை மன்னிக்கவும் பிறர் நம்மை மன்னிக்கவும் முன் வருவோம். பழிவாங்கக்கூடிய நாட்டம் பிடிக்கிற மலர்களாக நம்ம செயல்பட வேண்டாம். பரிசேயர்களின் அறநெறி என்பது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நமது வழிபாடு சரியாக இருக்க வேண்டும் என்பது. அதான் தவக்காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, தவக்காலத்தில் அங்கே அந்த நெத்தியில் சாம்பலை பூசிடணும், வெள்ளிக்கிழமை தோறும் சிலோபாவை நடத்திடணும், காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ராத்திரி ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சோடனே பூசைக்கு முன்னால். இதெல்லாம் ஷோவா? நமக்கு இயேசுடைய பாடுகள் இந்த தவக்காலத்தில் நமக்கு ஒரு ஷோ, ஒரு கூத்தாக மாறிவிட்டதா? கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். வழிபாட்டினை மட்டும் பார்ப்பதை விட வேண்டான்னு சொல்ல, வழிபாடு கண்டிப்பாக வேணும். அடையாளம், அருளடையாளம். நமக்கு ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து தான் இருக்கும். ஒன்றை விட்டுறோம், ஒன்றை மட்டும் மேலே தூக்கி வச்சிடறோம்னா அது சரியாகாது.
செயலில் இல்லாத இறை நம்பிக்கை செத்த நம்பிக்கை. தவக்காலத்தில் நமது வழிபாட்டினை செத்த நம்பிக்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஆமென். உனை தாங்கும் அன்பு நானே, உன்னை சுமக்கும் இறையும் நானே. உனக்காக சிலுவை சுமக்கின்றேன், உன் உயர்வுக்காய் என்னை தருகின்றேன். உன்னை தாங்கும் அன்பு நானே, உன்னை சுமக்கும் இறையும் நானே. உனக்காக சிலுவை சுமக்கின்றேன், உன் உயர்வுக்காய் என்னை தருகின்றேன். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். நலமளித்து நன்மை செய்தேனே, நலிந்தோர்க்கு பலம் அளித்தேனே. குற்றவாளியாக்கினாய், பிறர் குறை காண்பது தவறு என்றுமே. கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். சுமை தாங்கி சுகமளித்தேனே, சுமை தாங்கிட தினம் அழைத்தேனே. உனை அன்பு செய்ய சுமக்கின்றேன், பிறர் சுமையை ஏற்க கேட்கிறேன். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். வீழ்ந்தேனை உனை காக்கவே, விழுந்தாலும் விரக்தி இல்லையே. விளிம்பு நிலை மக்கள் வாழ்வையே நிதம் வளமாக்க எழுந்து வருகவே. கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். பாலூட்டி பாச பயிர்வினார், பயம் போக்கும் அன்னையை நீப்பார். பங்கேற்று பங்களிப்பதிலே
என்றும் பலமிழந்த மானுடம் எழுகவே. கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். துன்ப நிலை பார்த்த சீமோனே, தோள் கொடுத்து சுமக்கின்றாரே. பகிர்தலை ஈகத்தில் வாழ்ந்திட நம் சீமோனின் உதவும் கரங்களாய். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். பெண்ணினமே இழிவு என்றாரே, முகம் துடைத்து மனதில் நின்றாரே. ஆண் பெண் பேதம் அழியவே நம் வெரோனிகா வாழ்ந்த நிலையிலே. கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கரடு முரடு பாதைகள் தானே களைப்புடனை சாய்த்தது எனையே. உனக்காக நானும் எழுகின்றேன், நிதம் உடைந்த உன்னை தூக்கி நிறுத்தவே. கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கண்ணீர் சிந்தும் பெண்களே, கனிந்து மனம் பறிவு கொண்டீரே. வலித்தீர பாசம் வைத்தீரே, நீர் எதிர் நீச்சல் கொண்டு வாழ்ந்திட. கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் உம் வழியை எம் வாழ்வில். தள்ளாடும் கால்களோடு தளர்வுற்று தரையில் சாய்ந்தேனே. விடிவாக பயணம் தொடருமே, என்றும் வாழ்வின் உண்மை இழப்பதில் தானே. கற்றோம் உம் அன்பை கல்வாரியில், பெற்றோம்
வாழ்வில். ஆடைகளை இழந்து நின்றேனே, ஆடையில்லா உனை நினைத்தேனே. மாண்போடு மானுடம் மகிழவே நம்மானமதை காத்திடும் ஆடைகளாய். கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். ஆணிகளால் அறைந்து சென்றனரே, அகங்கார அடிமைகள் தாமே. அன்பினால் அமைதி காண்பிரே, உம்மாணவத்தின் போக்கை மாற்றிடு. கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். என் உயிரும் பிரிகின்றதே, என் தந்தை கை நெகிழ்ந்தாரே. உன்னை மீட்க உயிரை தந்தேனே, உயிர் பலிக்காய் உன்னை அழைத்தேனே. கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். தாயின் மடி என்னை தாங்கியதே, தாயன்பை நான் சுவைத்தேனே. உன் தாயை மறந்து வாழ்வதே இந்த உலகத்தில் நினைந்து வளர்ந்திடு. கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். கல்லறையில் முடியவில்லை என் வாழ்வே, கடவுளின் திட்டம் என்னை உயிர்த்ததே. விதையாகி விருட்சமாகுவோ, நாம் விடியலுக்காய் இணைந்து பயணிக்க. கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். கற்றோம் அன்பை கல்வாரியில், பெற்றோம் வழியை எம் வாழ்வில். உனை தாங்கும் அன்பு நானே, உன்னை சுமக்கும் இறையும் நானே. உனக்காக சிலுவை சுமக்கின்றேன்,
உன் உயர்வுக்காய் என்னை தருகின்றே. மன்றாடுவோமாக. அருள்மொழி. ஆண்டவரே இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களது வாயில் இறை புகழ்ச்சியும் மனித நேயமிக்க சொற்கள் மட்டுமே ஒலிக்கின்ற வரத்தை தாரும். ஆமென். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மனம் மறுத்தோ மனம் இறுகி உறைந்து விட்டோ மன்னிக்கும் உமை நினைந்தோ மனம் இறங்கி மன்னியும் மன்னிக்கும் உமை நினைந்தோ மனம் இறங்கி மன்னியும் இரக்கம் நிறை இறைவா இறங்கி எமை மன்னியும் தன்னல குணம் ஏற்றோ தன் பிறர் உறவறுத்தோ தன்னல குணம் ஏற்றோ தன் பிறர் உறவறுத்தோ தந்தை உந்தையை நினைந்தோ தயவாய் மன்னியும் தந்தை உந்தையை நினைந்தோ தயவாய் மன்னியும் இரக்கம் நிறை இறைவா இறங்கி எமை மன்னியும் இயற்கையை தினம் அழித்தோ இகம் தன்னை காயச் செய்தோ இயற்கையை தினம் அழித்தோ இகம் தன்னை காயச் செய்தோ இனியவும் கொடை நினைந்தோ இறையன்பால் மன்னியும் இனியவும் கொடை நினைந்தோ இறையன்பால் மன்னியும் இரக்கம் நிறை இறைவா இறங்கி எமை மன்னியும் இரக்கம் நிறை இறைவா இறங்கி எமை மன்னியும் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.